ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அடுப்பங்கரை விலாக்ஸுங்க. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, கோதுமை மாவு இனிப்பு பணியாரம் தானுங்க. எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்களா? அதுக்கு தேவையான பொருட்கள்: கோதுமை மாவு, வெல்லம், நெய், தேவையான அளவுக்கு தண்ணீர், கொஞ்சமாக ஏலக்காய் பொடி, கொஞ்சமாக சோடா உப்புங்க. இப்போ வந்து ஒரு பாத்திரத்தில் வெல்லத்தை சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா கரையிற அளவுக்கு விட்டுறலாங்க. கரைஞ்சதுக்கப்புறமேல்ட்டு வடித்து எடுத்துக்கலாம். இப்போ ஒரு கப் கோதுமை மாவு சேர்த்திட்டு இது கூடவே நம்ம கரைச்சி வச்சுருக்கிற வெல்லத்தை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாங்க. ரொம்ப சேர்த்திடக்கூடாது, இனிப்பு அதிகமாக போயிடும். இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா கலந்து வச்சதுக்கப்புறமேல்ட்டு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தான் சேர்த்தணும், ஒரே அடியாக சேர்த்திடக்கூடாது. சேர்த்திட்டு இந்த மாதிரி பதம் வர்ற அளவுக்கு நல்லா கரைச்சிக்கணுங்க. மாவு வந்து இந்த மாதிரி தான் இருக்கணும். ரொம்ப தண்ணியாட்டவும் ஆயிடக்கூடாது, ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஏலக்காய் பொடி, கொஞ்சமாக சோடா உப்பு சேர்த்திட்டு நல்லா கலந்து வச்சிடலாங்க. இந்த மாதிரி தான் நல்லா கலந்துக்கணும். தண்ணி வந்து அதிகமாக போயிடக்கூடாதுங்க. இப்போ ஸ்டவ்வில் பணியாரக்கல் வச்சிடலாங்க. பணியாரக்கல் நல்லா சூடானதுக்கப்புறமேல்ட்டு நெய் சேர்த்துக்கலாம். நீங்கள் எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம், ஆனால் நான் நெய் தான் சேர்த்துருக்குறேன். இந்த மாதிரி நல்லா பணியாரம் மாதிரி ஊற்றிக்கலாங்க. ஊற்றிட்டு ஒரு டைம் திருப்பி போட்டுடலாம். நீங்கள் அந்த பணியாரம் திருப்புற ஸ்டிக்லேயே திருப்பி போடலாம். என்கிட்ட அந்த ஸ்டிக் இல்லை அப்படிங்கிறதுனால மதியம் அது யூஸ் பண்ணியிருக்கிறேன். இந்த மாதிரி நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வந்ததுக்கப்புறமேல்ட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க. அவ்வளோதான், நம்மளோட கோதுமை இனிப்பு பணியாரம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாங்களா?